தங்கச்சியா படுக்கிறப்போ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நாஞ்சில் விஜயனை விளாசிய விஜய் வைஷு. விஜய் தொலைக்காட்சியில் பரபரப்பான நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்கிறதோ இல்லையோ, விஜய் தொலைக்காட்சி பிரபலங்களால் ஏற்படும் பரபரப்பு என்பது இணையத்தில் பரபரப்பாகவே இருந்துகிட்ருக்கு. அப்படியான ஒரு சம்பவம் தான் நாஞ்சில் விஜயன் மற்றும் விஜய் வைஷ்ணவி விவகாரம். இவங்களுக்கு இடையிலான பிரச்சனை சுமூகமாக முடித்துக்கொள்ள நாஞ்சில் விஜயனும் அவரோட மனைவியும் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சின்னத்திரை நடிகை விஜய் வைஷு பதிலளித்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் பேசினது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. கமிஷனர் அலுவலகம் முன்பு நான் பேட்டி கொடுக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது என்னை தெரியாது என்று சொல்கிறாரு நாஞ்சில் விஜயன். அதன் பின்னாடி ஒரு இடத்துல பேட்டிக்கு செல்லும்போது பழகி இருக்கேன் என்று கூறியிருக்காரு. 3வது தோழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4வதா சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது என்பதை பொதுமக்கள் நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேணும். நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் என்று நாஞ்சில் விஜயன் போய் சொல்கிறாரு. அப்படி நான் வட்டிக்கு விட்டு சம்பாதித்தால் என்னோட பொருளாதார நிலைமை இவ்வளவு மோசமாக மாறி இருக்காது. நான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு மனசாட்சியும் காதலும் தான் ஆதாரம். நான் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. என்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனது வீடு முதல் மாடியில் தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பப்ளிசிட்டிக்காக இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. நாஞ்சில் விஜயன் என்ன ரஜினியா, கமலா, அஜித்தா, விஜயா? இப்போ விஜய் தொலைக்காட்சியில் தனம் அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்ருக்கேன். விஜய் வைஷ்ணவி அப்படின்னா எல்லோருக்குமே தெரியுது. இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பப்ளிசிட்டி தேவை இருக்குது? வைஷுவை திருமணம் செய்து கொண்டால் அவர் ஏற்கனவே பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்தவர். அவரது முந்தைய கணவர்கள் கேட்க மாட்டார்களா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை கணவர்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த பட்டியலை அவர் வெளியிடுவாரா? நாஞ்சிலின் மனைவி மரியாவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையால் தலை காட்ட முடியவில்லை அப்படின்னு. என்னாலையும் தலை காட்ட முடியல. வழக்கறிஞர் என்னிடத்துல தொடர்பு கொண்டு நாஞ்சில் விஜயன் சமரசம் பேசுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. நாஞ்சில் விஜயன் என்னிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களிடத்துல கேட்காம நான் கமிஷனர் அலுவலகம் சென்று புகார் கொடுத்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதன் பின்னர் நீங்கள் என்னிடத்துல பேசுவீங்களா அப்படின்னு தெரியல. நான் உங்களை காதலித்தது உண்மை. எல்லோருக்கும் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆனால் என்னிடத்துல ஆதாரம் இல்லை. என்னை போல் யாருமே ஆதாரம் வைத்து கொள்ளாமல் இருக்காதீங்க. இனிமேல் யாராவது காதலிக்கிறீங்க அப்படின்னா புகைப்படம் எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்தரங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை என்றால் என்னை போல் கேவலமாக யார் துணையும் இல்லாமல் நிற்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க.